நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சந்தியா, என்கிட்ட ஏதோ பேசி பேசி அப்படியே நீங்க மருந்தே போட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் வலிக்கலல்ல? ஒரு வெள்ளை கட்டு போடலன்னா இந்த காயம் இன்னும் பெருசாயிடுங்க. சந்தியா, சொல்லுங்க. நீங்க ராத்திரி பூரா உட்காந்து இந்த பைய தச்சிருக்கீங்க. அம்மா சந்தோஷப்படணும் தானே இதெல்லாம்? எனக்கும் சந்தோஷம்தான். சொல்ல போனா இதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு எனக்கு திருப்தியா இருக்கு. சூர்யா, ஏன் இந்த பைய இப்படி தச்சிருக்க? ஏன் மேல இருக்கிற கோவத்தை எதுக்காக இந்த பை மேல காட்டின? சரியா தைக்க கூட தெரியாத உனக்கு? கையில ஊசிய நூல் இருக்குங்கிறதுக்காக கண்டபடி தச்சு வச்சிருக்க. உனக்கு தைக்க தெரியலனா இதை யார் உன்னை செய்ய சொன்னாங்க? உன் இஷ்டத்துக்கு இப்படி கண்டபடி தைக்கிறதுக்கு இதை நீ செய்யாமலே இருந்திருக்கலாம். இந்த பைய வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? முதல்ல உன்னோட தலையெழுத்தை எப்படி மாத்திக்கிறதுன்னு யோசிச்சுக்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் தைக்கிறத பத்தி யோசிக்கலாம். அத்த, பை கிடைச்சிருச்சா? பை கிடைச்சிருச்சுன்னு சொன்ன. தச்சு முடிச்சிட்டீங்களா? பரவாயில்லையா அத்த, பையன் நீங்க ரொம்ப நல்லா தச்சிருக்கீங்க. கண்ணு மண்ணு தெரியாம வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசினா நல்லா இருக்காது. இத பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? நான் தச்ச மாதிரியா இருக்கு? இத இந்த வீட்டோட பெரிய மருமக தச்சிருக்காங்க. பார்த்தா தெரியல? ஒரு தையல் கூட இதுல சரியாவே வரல. இப்படியே எல்லார் முகத்தையும் பார்த்துக்கிட்டு எதுக்காக இங்க நிக்கிற? காது கேக்குதா இல்ல சுத்தமா கேட்காம போயிடுச்சா? போய் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பி. சரிங்க அத்தை. சோட்டு, கவனம் எங்க இருக்கு உனக்கு? சூர்யானா, என் கவனம்லாம் ஒழுங்கா தான் இருக்கு. நான் ஒழுங்கா பார்த்துதான் வந்தேன். ஆனா உங்க பார்வைதான் சரியில்லை. நீங்க உள்ள பார்த்துக்கிட்டே வெளியே நடந்து போறீங்க. நீங்க உள்ள வரீங்களா வெளியே போறீங்களான்னு எனக்கு தெரியல. திருட்டுத்தனமா அண்ணியை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க அண்ணி. சூர்யானா உங்களுக்காக ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்காரு. சூர்யானா, நீங்க இந்த குப்பை தொட்டியை வாங்கிட்டு வர சொன்னீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன். மீனாட்சி, அதை என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கி போடுறேன்.
காமெடி பண்ணிட்டாங்களா? சூப்பர். அப்புறம் அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சூர்யா அண்ணன் நம்ம கடைக்காகவோ ஒரு குப்பை டப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. அது எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணா என்னைய தூக்கி அதுக்குள்ள போட்டு மூடி வச்சிருவார் போல இருக்கு. அண்ணி, நீங்க கடைக்கு வந்து உங்க கையால அதுலயே ஏதாவது குப்பை போட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம். கடையில இருக்கிற குப்பையை தூக்கி போடணும்னா அதை நீ மட்டும்தான் செய்யணும். ஆ. நானா? நானா? ஆமா, நீங்க தான். ஓ, நீங்களா? நீங்க சூர்யா, நான் கேட்டீங்களா? நேத்துக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீ தான் நீங்கல்ல. ஆனா நீ என்ன வாங்க போங்கன்றாங்க. வாங்க வாங்க போங்க. எவ்வளவு மரியாதை பாத்தீங்களா? ஆமாங்க நீ, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. எல்லாரும் என்ன டேய் சோட்டு அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க மரியாதையா கூப்பிடுறீங்க. சூர்யாண்ணா, எனக்கு மீச வந்திருக்கா? நல்ல பெருசா வளர்ந்துருக்கு. போ, நிறைய வேலை இருக்கு, முதல்ல அதை போய் பார்ப்போம். கொஞ்சம் இருங்க. சந்தோஷம் அண்ணி. அண்ணி, உங்க கையால இப்படி சின்னதா அரைஞ்சா என் நாள் நல்லா போகுது தெரியுமா? சூர்யாண்ணா, நீங்களும் உங்க கண்ணத்தை காமிச்சு சின்னதா ஒரு அரை வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நாள் ரொம்ப நல்லா போகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெய் கம்மியா போடணும், இல்லன்னா அத்தை திட்டுவாங்க. நெய்யா? எதுக்குமா இவ்வளவு நெய் போட்டேன்னு வாங்க. என்னங்க நீ இது? சந்தியா, நீ உங்களை இவ்வளவு கிண்டல் பண்ணதுக்கு அப்புறமோ நீங்க பேசாம இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க ரொம்ப பொறுமைசாலிதான். கிண்டல் பண்ணாங்களா? எப்ப என்ன கிண்டல் பண்ணாங்க? அண்ணி, இப்ப பண்ணாங்கல்ல. உங்க கையில இருக்கிற குப்பைய வாங்கி வெளியில எடுத்துட்டு போய் அந்த குப்பை டப்பால போட்டாங்கல்ல. ஏன் போட்டாங்க தெரியுமா? ஏன் அண்ணி, அவங்க ரொம்ப படிச்சவங்கன்னு சீன் போடுறாங்க. நீ நல்ல குணங்களை அவங்க கிட்டதான் இருக்கா. உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு குத்தி காட்டினாங்க. நான் மட்டும் என்ன கம்மியா படிச்சிருக்கேன்னா நாலாவது பாஸ் பண்ணிருக்கான். அண்ணி, சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி பேசுறதுல என்ன பிரயோஜனம்? எதுவா இருந்தாலும் அண்ணி, பாஸோ ஃபெயிலோ, அவங்க உங்களை விட ரொம்ப படிச்சிருக்காங்கல்ல. அவங்க எப்பவுமே உங்களை பத்தி குறைவாதானே நினைச்சு பாப்பாங்க. பாவம், நாலாவது ஃபெயிலுன்னு. ஆனா அவங்க ஏதோ பெரிய மனுஷ மாதிரி. கஸ்தூரி, கஸ்தூரி, அங்க என்ன பண்ற? ஏன் இப்படி கத்துறீங்க அண்ணி? நான் உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன். அதுக்கு ஏன் இவ்வளவு கத்துறீங்க? நீங்க கத்துறது கேட்டா இன்னொரு கஸ்தூரி கூட வந்துடுவா. போதும், எது பேசினாலும் அதுக்கு ஏடா கூடமா பேச கத்துக்கிட்ட. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. இந்த மேல் மாடிய பெருக்குறல, அதோட குப்பையெல்லாம் எங்க தூக்கி போடுவ? இந்த குப்பையவா? என்னங்க அண்ணி நீங்க? முதல்ல இங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையும் நான் ஒண்ணா சேர்த்து வைப்பேன். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ஒரு டப்பால வச்சிருவேன். அதுக்கப்புறம் அழகான பேப்பரை கொண்டு இதை சுத்த போறேன். அதுக்கப்புறம் இதை நானு சொர்க்கத்துக்கு கொண்டு போறேன். உங்களுக்கு தெரியுமா அண்ணி, சொர்க்கத்துல இந்த குப்பையை கொடுத்தா இதுக்கு பதிலா மெத்தையில நம்மள தூங்க விடுவாங்களாம். அண்ணி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்ன கேள்வி அண்ணி?
இது குப்பை தானே. குப்பையை நான் எப்பவுமே எங்க போடுவேன்? ரோட்ல தானே போடுவேன். இது என்ன கேள்வி? போதும். வாழ்க்கை முழுசும் இப்படிதான் படிக்காதவளா இருக்க போறேன்னு நினைக்கிறேன். என்னது? என்ன சொல்றீங்க? யார பார்த்து சொல்றீங்க? என்ன பார்த்தா? இங்க பாருங்க அண்ணி, என்ன பார்த்தாலே தெரியல. நான் கூட அப்படிலாம் இல்ல. இங்க பாரு கஸ்தூரி, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. இதெல்லாம் நான் சொல்லல, இந்த வீட்டோட மூத்த மருமக சொல்றாங்க. அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, குப்பைய கொண்டு குப்பை தொட்டில போடாம தெருவுல கொண்டு போய் போட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் படிக்காதவங்க, ஒண்ணும் தெரியாதவங்களா. நல்லா கவனமா இருக்கிறவங்க, தான் வீட்டை சுத்தமா வச்சுக்கணுங்கிறவங்க, அப்புறம் நல்லா படிச்சவங்க எப்பவும் குப்பைய கொண்டு போய் குப்பை தொட்டில தான் போடுவாங்களாம். அது தெரியுமா உனக்கு? அங்க பாரு, கதவுக்கு பக்கத்துல இருக்கு. புது குப்பை டப்பாவை வாங்கி வச்சிருக்காங்க. பெரியவர்கிட்ட சொல்லி இந்த குப்பை தொட்டிய கதவு பக்கத்துலயே வைக்க சொல்லிருக்காங்க. பாக்குறேன். இங்க பாரு, உன் மான மரியாதையை காப்பாத்திக்கணும்னா ஒழுங்கா குப்பைய கொண்டு வந்து குப்பை தொட்டில போடு. ஏன்னா அக்கா இத சொல்லிருக்காங்க, நாம இத செய்யணும், அவ்வளவுதான். சரி, அதுலயே நான் தூக்கி போடுறேன். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? சொல்ல போனா அதுல போடுறது எனக்கு இன்னும் சுலபம் தான். மீனாட்சி, இதெல்லாம் யார்கிட்ட சொல்ற? என்ன பார்த்தா உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? உன் மனசுல இருக்கிறது எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல 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 அத்தா, உங்களை போய் நான் அப்படியெல்லாம் உண்மையிலே நான் உங்களை சொல்லல. நான் கஸ்தூரி கிட்ட தான் சொன்னேன், உங்களை பத்தி நான் சொல்லவே இல்லை. நீங்க ஏன்? போதும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குப்பையை வெளியே போட்டது நான் தான். இவ்வளவு நேரமும் நீ கஸ்தூரிக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கும் சேர்த்து சொல்லியிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் ஏதோ கஸ்தூரி கிட்ட சொல்லணும்னு வந்தேன். நான் மட்டும் என்ன செய்யறது? அக்கா என்கிட்ட வந்து சொன்னது, நான் அவகிட்ட சொன்ன, அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, வீட்டு வாசல்ல புது குப்பை தொட்டி வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க நல்லா படிச்சவங்க, அதனால வீட்ல ஒரு புது சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். சந்தியா, சந்தியா எங்க இருக்க? இதோ வரங்கத்த. சொல்லுங்க அத்தை. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? சந்தியா, இந்த குப்பை தொட்டியை வாங்கிட்டு வர சொன்னது நீதானா? ஆமா அத்தை, நேத்து நான் தான். கஸ்தூரி, ஏ கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. கீழே வா. இந்த வர இருங்க. சொல்லுங்கம்மா. அத்தை, என்கிட்ட கொடுங்க அத்தை, நான் இதை தூக்கி போட்டுடுறேன். இந்தா, இத கொண்டு போய் வெளியே போடு.
என்ன பாக்குறீங்க? படம் போட்டு காட்டுறாங்களா என்ன? சூர்யா, அத்தை, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வாங்க சூர்யா. நல்லா படிச்ச உன்னோட மனைவி இன்னைக்கு உங்க அம்மாவை அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க. இல்லைங்க அத்தை, நான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இங்க பாருமா சந்தியா, படிச்சவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல கலர் பேப்பர் வாங்கி செருப்புல சுத்தி வச்சு அடிப்ப. அடி வாங்கின வலிக்கும் தான், ஆனா செருப்பால் அடிச்சிருக்கேங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. இல்லைங்க அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு சொல்லு. இல்ல. அப்படின்னா இந்த குப்பை தொட்டியை ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு. சொல்லு. இதுல குப்பையை தூக்கி போடுறதுக்காக தான். வீட்ல இருக்கிற குப்பையை கொண்டு போய் தெருவுல தூக்கி போடுறது தப்பு. அதனாலதான் நான் இதை வாங்கி வச்சேன். ஓஹோ, ஓ சந்தியா, இந்த விஷயம் எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்திருக்கு. குப்பையை வெளியே தூக்கி போடுறது பெரிய தப்பா? எனக்கு நேரமே சரியில்லை. ஏன்னா வாழ்நாள் முழுக்க இந்த விஷயம் தெரியாமலே வாழ்ந்துட்டேன். தப்புதான். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உன்னோட மனைவி ரொம்ப படிச்ச பொண்ணு இல்ல. இனிமே நாம எல்லாருமே மனுஷங்க மாதிரி வாழ போறோம். இது வரைக்கும் மிருகங்க மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம், அப்படிதானே? சொல்லு சூர்யா, இந்த குப்பை தொட்டியை வாங்கிட்டு வந்தது நீதானே? ஆமா. பேசாம ஒண்ணு பண்ணு சூர்யா. எல்லாத்துக்கும் முன்னாடி உன்னோட அம்மாவை நீ கையில எடுத்து நல்ல ஒரு அழகான பேப்பர்ல சுத்தி குப்பை தொட்டில போட்டுரு. இந்த வீட்ல இருக்கிற பெரிய குப்பை, உங்க எல்லாரையும் தொல்லை பண்ற குப்பை நான் தானே. அதனால என்ன முதல்ல வெளியே தூக்கி போட்டுரு. எனக்கு கொஞ்சம் கூட மூளைங்கிறதே கிடையாது. பழைய சம்பிரதாயம் அது இதுன்னு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன். ஆனா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மருமக இங்க வந்திருக்கா. அதனால இந்த வீட்டை பாத்துக்கிற விஷயம் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இன்னைக்கு குப்பைய பத்தி இவ்வளவு தூரம் யோசிச்சவ நாளைக்கு வீட்டை பத்தியும் யோசிப்பா. அப்புறம் கஸ்தூரி, நீ போய் வேற ஏதாவது வேலை தேடிக்கோ. நாளைக்கு துணி துவைக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு மிஷின் வந்துரும். ஏன்னா துணியை கையால் எடுத்து துவைச்சா அது அந்த துணியை அவமானப்படுத்துற மாதிரியா. இனிமே இந்த வீட்டுல எல்லாமே மாற போகுது. அப்புறம் சவிதா, என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உனக்கு நல்லதுதான். ஏற்கனவே உனக்கு வேலை செய்ய பிடிக்காது. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஏதாவது மிஷினை கண்டுபிடிச்சாங்கன்னா நாளைக்கு அந்த மிஷினையும் வாங்கி வச்சிருவாங்க. ஏன்னா இந்த பாத்திரத்தை எல்லாம் கையால தேய்க்கிறத விட மிஷின்ல போட்டா இன்னும் நல்லா சுத்தமாகுமாமே. இந்த விஷயம் நமக்கு என்னமா தெரியும். அப்புறம் இந்த வீட்டு சின்ன மருமகளே, இதுக்கப்புறம் நீ இன்னும் சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுறதெல்லாம் பழைய காலத்து வேலை. அது என்ன சொல்லுவாங்க, பிரெட். பிரெட் வாங்கி சாப்பிடுங்க. அப்பதான் பொண்டாட்டிகளுக்கு வேலையே இருக்காது. தயவு செஞ்சு வேலை பேசாதீங்க. கண்ணா சூர்யா, உன் பொண்டாட்டி உன்கிட்ட வந்து எதை சொன்னாலும் சரி, நீயும் அதை தானே செய்ய போற. இந்த மொத்த ஊர்லயும் 3வது இடத்துல மார்க் வாங்கி பாஸ் பண்ண என்னோட புத்திசாலி மருமகளே, நீயாவது சொல்லுமா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா என்ன? அத்தை தயவு பண்ணி நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கங்க. நான் இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. இல்லை. பாரு, துணிமணி தைக்க மிஷின் இருக்கு, பாத்திரம் கழுவவும் மிஷின் வந்துரும். பிரெட்டையும் வாங்கிட்டு வந்துரு. உன் விருப்பப்படி எல்லாமே செய். இன்னும் வேற என்ன பாக்கி இருக்கு? நீ ஒரு பெரிய ஆபீசர் அம்மா இல்ல, பெரிய மேடம் வேற. நீ ஏன் சொல்லு, இந்த வீட்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்ப சுத்த போறேன்னு சொல்லு. இல்ல நீங்க என்ன? சொல்லுமா. நீ வேணா அதை தச்சு வச்சுக்க. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, நானும் என் புருஷனும் செத்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் போட்டுக்க.